சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு சீசனும் 13 எபிசோடுமே இருக்குது. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 14 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பனிங் அப்படியே நைட் ஸ்கில்டுக்கு போயிடுது. நைட் ஸ்கில்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கான். அது ஏராங் கேட்டா இருக்குது. பட் இவங்களுக்கு அதை தரமாட்டானுங்க. பிகாஸ் எதனால அப்படின்னா, ஏராங் கேட்டுக்கு ஒரு எஸ்ராங்காச்சும் இருக்கணும். பட் இவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாவே ஏராங்கா இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்களா அவனுங்க. என்னடா இது, அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியல. மக்கள் எல்லாருமே நீங்க ஒரு ஏராங்கா இருந்துக்கிட்டு ஒரு ஏராங் கேட்டை கூட உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா நீலாம் என்னடா ஏராங் டீமு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அவங்களுக்காவாச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், நம்மளாலேயே ஒரு ஏ கேட்டை கிளியர் பண்ணி முடியும்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படிமா. இங்கே பாரு தம்பி, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். பட் ஆர்டினரி பீப்புளுக்கு இதெல்லாம் புரியாது. ஏ ரேங்க்ல இருந்தா ஏ கேட்டு, பி ரேங்க்ல இருந்தா பி கேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். பட் அப்பெல்லாம் ரியாலிட்டி கிடையாதுலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். பட் நம்மள்ட்ட ஒரே ஒரு எஸ் ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி இல்லைன்னா இது அப்படியே ஃபேம் கில்டுக்கு போயிடும் அப்படின்னு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் காண்டாவானா. அண்ணன் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சார் ரைட்டு, ஒரே ஒரு எஸ்ராங்க தானே. பட் எவன்கிட்ட போய் நான் எஸ்ராங்க கேட்கறது? மற்ற எல்லாமே கில்டா இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து அடிபடும், அதாவது நம்ம பேர் வந்து அடிபடும். அண்ட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கடா, அவங்க இந்த கேட்டை கிளைம் பண்ண தான் பார்ப்பானுங்க. அப்போ இன்னொருத்த வந்து இங்கே பாருங்க, நம்ம கில்டெல்லாம் கேட்க வேணாம், ஒரே ஒருத்தனை மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் நீ சொல்றது புரியலையே, எவன்டா வருவான்னு சொல்லிட்டு இழுப்பான் பாருங்க. டக்குனு அவன் மண்டியில் ஸ்ட்ரைக் ஆகிடும். அஃப்கோர்ஸ் நம்ம ஜின்வு தான். ஸோ சரி ரைட்டு, ஜின்வு இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிப்பானா. ரீசெண்டாக ரோட்டில் ஒரு கேட் ஓப்பன் ஆச்சான். அந்த கேட் வந்து கிளியர் பண்ணிட்டு இப்போ எங்கே இருக்கான் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக தான் இருப்பான். நம்ம அவனுக்கு கால் பண்ணி இதை பற்றி பேசலாம் அப்படிமா. டேய் இந்த மட்டும் முக்கியமான விஷயத்த நீ கால் பண்ணியா சொல்லுவ, நேர்லேயே போவான் வா அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே போவானுங்க. இந்த பகுதி இவன் கில்டு பேரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான். அதாவது இவன் கில்டு பேர் வந்து ஆர்ஜின் கில்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். நல்ல வேலை சோலோ பிளேன்றது முடிவாகலன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். சரி ரைட்டு, உனக்கு கில்டு நேம் பிடிச்சிருச்சுல, இனிமேட்டு நம்ம தேட வேண்டியது எல்லாமே ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏதே ஃபவுண்டிங் மெம்பரா, அப்புறம் சா என்னன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பட் மேட்ரு என்னன்னா, ஜின்வுக்கு சாவை பிடிக்கல. ஐ மீன் மெம்பரா இருக்கிறதுல விருப்பம் இல்லை போல இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா, இவனுக்கு சும்மா வெட்டியா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதாவது ஹண்டரா விருப்பம் இல்லாம இருக்க ஒருத்தன் தேவை. ஹண்டர் ரைடுல இதெல்லாம் கலந்துக்க கூடாது, அந்த மட்டும் ஒரு ஆள் தேடிட்டு இருக்கான். எனக்கு புரியல, சா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உமனு, அது மட்டும் கிடையாது அவங்க ஒரு எஸ் ரேங்க். அப்படி இருக்கிறப்ப ஏன்டா அவர் வேணாங்கிறாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பட் இவன் அப்படியே பேசிட்டு இருக்கப்பே கதவை தட்டிட்டு இருப்பானுங்க. யாரா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா இவன் நம்ம நைட் ஸ்கில்லோட லீடர் வந்திருப்பான். இவன் பேர் என்னன்னா பார்க் ஜாங் சூ. என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ரெக்கார்ட் பண்ண இதை காட்டுவானுங்க. இது வந்து பெரிய கேட்டை மட்டும் தெரியும், பட் பெரிய கேட்டா இருக்கிறதெல்லாம் பெரிய கேட்டு கிடையாது. ஸோ அது எல்லாமே பவர் லெவல் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இதோட மானா அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஏராங் கேட்டா தான் இருக்குது. நாங்கள் இதை கிளியர் பண்ணணும்னு விருப்பப்படுறோம், பட் எங்களால் முடியாது. எங்களுக்கு ஒரு எஸ் ரேங்க் தேவை. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்களால் இந்த கேட்டையும் கிளியர் பண்ண முடியும், அதே சமயம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இந்த கேட்டு பூசனில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நல்லா தான் இருக்குது. பூஸ்டருக்கு போனால் நம்ம ஜூஹியை பார்க்க முடியும்ல, அவ கூட சூசி கூட சாப்பிட்லாம், நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நீங்கள் இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் கூட டினே ஆக மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கான்ட்ராக்ட் டீட்டெயில் காட்டுவான். எப்பயுமே இந்த மாதிரி சேர்றவங்களுக்கு காம்பன்சேஷனாக என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 10% கொடுப்பானுங்க. பட் இவனுக்கு 20% கொடுக்குறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். வேணாப்பா 50-50 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால், இங்கே பாரு தம்பி, நான் தனியாலாம் இங்கே கிடையாது, நாங்கள் இப்போ தான் ஆஜுன்னு சொல்லிட்டு ஒரு கில்டை வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் தனியாலாம் வர முடியாது, ஓகேனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ 40-60 நான் உன்ட்டு நெகோசியேஷன் பேசலாம் வரல, ஓகேனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் பார்க்கறதுக்கு தாண்டா புதுசு மட்டும் இருக்கான், ஆனால் அவன் புது ஆள் மட்டுமே தெரியல. ரைட்டு, அப்போனா நீ பாஸ் லெவலில் இருக்கவனே நீ தோக்கடிக்கணும், ஓகேவா, நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அப்போனா டீல் இஸ் டீல் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவானுங்க. ரைடு வந்து நாளைக்கு ஓகேவா, அதாவது இந்த கேட் ஓப்பனாக ஆல்மோஸ்ட் ஒரு 7 days ஆக போதான். ஸோ ரைடு நாளைக்கு முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரிப்பா நான் டேரெக்டாகவே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனோட சாடை ஒன்று உள்ளார விட்டுருவான். இப்போ திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து இவனுக்கு ஃபோன் ஒரு ஜின்வுக்கு, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவான். யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்து புதுசாக ஃபோன் வாங்கினாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பையனுக்கு அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அடிச்சிருக்காங்க. மறுநாள் அந்த கேட்டை காட்டுறானுங்க. இவங்க ரெடியாக அப்படியே படபலத்தோட ரெடியாக இருப்பானுங்க. நான் நினச்சேன்டா, அப்பயே நினச்சேன் இவனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டான். இவ்வளோ லேட் ஆகுது, நான் 5 நிமிஷத்தில் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
இவன் அப்பதான் வீட்டுக்கிட்ட இருப்பான். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நைட்டு மட்டும் தெரியும், பட் இது நைட்டே கிடையாது, காலைல 11 மணி. ஏன்னா ஜின்னா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓகேவா, வெதர் அந்த அளவுக்கு ரொம்ப பேடா இருக்குது. பட் இவன் வந்து ஷேடோ எக்ஸ்சேஞ்சில் அங்க போயிருவான். அதே சமயம் இந்த போட்டு 3 பசங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்ட் கிளாஸ்க்கு பிளாஸ்டர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட போறானுங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டிருக்கு போல இருக்கு. ஓகேவா, என்னன்னு சரியா தெரியல. பட் ஒரு 3 பேருக்கு இல்ல 4 பேருக்கு பிளாஸ்டர் வேணும். அதை வந்து எங்க போய் தேடுறாங்கன்னா ஆர்ட் கிளாஸ்ல போய் தேடுறானுங்க. பட் மேட்ரு என்னன்னா இந்த ஆர்ட் கிளாஸ் மூடியே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, யாருமே இந்த பக்கத்து போறது கிடையாது. என்ன மேட்ருனா அங்க ஒரு கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த கேட்டு க்ளோஸ் ஆன காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை. டேய் இதெல்லாம் க்ளோஸ் ஆன கேட்டா, இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா? இங்க பா ஐயா பக்கத்துல போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நிப்பான் பாருங்க. இங்க பாரு தம்பி, அது வந்து ஏற்கனவே 1 வருஷம் செமஸ்டருக்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ போய் ஏதாச்சும் பண்ணி விட்டுற போற, ஒழுங்கா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க என்ன கேட்டிருக்கானுங்க, கேட்க மாட்டானுங்க. திடீர்னு அப்படியே அந்த டஞ்சன் பிரேக் ஆகி ஒரு கை திடீர்னு வந்து பிடிக்கும் பாருங்க இவன் தலைய. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்பயே தலை அப்படியே தக்காளி சட்னியா பறக்கும். அடுத்து என்ன, அந்த 2 பேரையும் போடுறதான் வேலை. ஸோ அந்த இடமே ரத்த களியா மாறி கிடக்கும். ஆர்க்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நேச்சராகவே ஒரு பான் எனிமி தான். ஓகேவா, பான் ஹண்டர்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு என்னதான் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே, அதாவது ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருந்தாலுமே சென்சஸ், இந்த சண்டை போகிற ஸ்டைலு, மோப்ப முடிகிற சக்தி, பிளட்டோட ஸ்மெல்லு, இந்த மாட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அதிகமாக. ஸோ சேஸ் பண்ணி போட்டு தள்ளுறதுல பெரிய ஆளுங்க. இதை வச்சு தான் ஹியூமன் ரேஸை இன்னுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இது வந்து 3 டஜன் வர சொல்லியிருந்தானா. ஸோ அதனால இவங்க ரொம்ப நாளாவே உள்ளர மாட்டி கிடக்குறானுங்க. இவங்க வந்து அந்த பிளட்டோட ஸ்மெல்லை பார்த்தோன்னா இவங்களுக்கு வெளியேறதுங்கிறது பயங்கரமா இருக்கும். ஏனோ தானேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவானுங்க. அந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு சில பல ரெகுலேஷன் கூட வச்சிருப்பானுங்க. ஸோ அதை மீறி என்னைக்குமே நடக்க மாட்டானுங்க. சொல்லப்போனா ஸ்கவுட்டு மாறிங்க. இந்த மாட்டம் இருக்கிறப்ப இவங்களை மெர்சனரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒருத்தவனுங்க. இந்த இடத்த பார்த்தா நிறைய ப்ரேலாம் இருக்கும் போல இருக்கு. இந்த ஒரு கேஷெல்லாம் நம்ம தூக்கணும், இந்த ஒரு ஃபோட்டோஸை தூக்கணும், தம்பிங்களை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். கூப்பிட்டத்தலை அப்படின்ற மாட்டம் இன்னொருத்தனையுமே வருவானுங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க மேட் என்னன்னா ஒரு ரியல் ஹண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் தேவையும். அதுக்காக இந்த கேசில், அதாவது இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறாங்களா. டேய் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ தான் ஒருத்தன் அவன் லவ்வருக்கு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்தா இதை வச்சுக்க, உனக்காக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறப்ப ஏன் முன்னாடி ரொமான்ஸான்னு சொல்லிட்டு ஒரு போடுவான் பாருங்க. அப்படியே கேட்டால் காட்டுவானுங்க. நான் நிற்கிறப்ப என்னையே தெரியலடா, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த போட்டு அட்டாக் டீமு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்திருப்பானுங்க. ஒரு 13 A ரேங்க்கும் 20 B ரேங்க்கும் வந்திருப்பானுங்க. என்னடா இவ்வளோ மேசிவாக வந்திருக்கானுங்க. ஸோ A ரேங்க் கில்டுன்னு அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதுக்குன்னு இவ்வளோ பேரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்டர் ஜின்வு நீங்கள் தானே ஜேஜஸ்ல கலந்துக்கிட்டவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவன் மேலே தாவுவானுங்க. நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, நீங்கள் தான் எங்கள் பார்ட்டி லீடரா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து, டே என்னடா சொல்கிறீங்க, இதெல்லாம் கேட்டாருன்னா நம்ம பார்க்கலாம் வெடிச்சு செத்துருவாரா, பேசாமல் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை யாருன்னா சீனியர் ஹீலரா. ஸோ அந்த A ரேங்க்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒன்லி ஹீலர்னா இவரை வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். நீ அவங்கள்ட்ட சொல்லலையா அப்படின்ற மாட்டேன் இவனை பார்த்துட்டு இருப்பான். ஆமாம் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இவனுமே பேசிகிட்டு இருப்பான். இப்போ மேட்டர் எல்லாமே ஜினு பக்கத்து திரும்பிடுவானுங்க. சேர்மன் நீங்கள் வேணா லீவு போட்டுக்கோங்களேன், அதான் நம்ம ஜினு இருக்காருன்ற மாட்டேன் இவ. அப்படியே இன்னொரு பக்கத்து பார்த்தோன்னா, டேய் ஜினு நீ வந்து எங்களை கேவலமாக நினைக்கிறீல, எங்களை பார்த்தா ஏதோ உனக்கு புழு மாட தெரியுதுலன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு மாதிரி அரகண்டா பேசிகிட்டு இருப்பானா. ஸோ அதை பார்த்தோன்னா இங்கே பாருங்க இவன் எப்பயும் இப்படி தான் பேசுவான், என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். டைம் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளார போக ஆரம்பிப்பானுங்க. அதே சமயம் இந்த போட்டு அசோசியேஷன் பில்டிங் வரானுங்க. திடீர்னு ஒரு கால் வரும், அந்த ஹெல்பிங் லைன் வச்சிருப்பானுங்களா, அங்கே தான் யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, இது ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன், இங்கே மாஸ்டர் இருக்குது அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருவான். இங்கேருந்து இந்த ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. நான் பாத்ரூமில் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி செத்துட்டானுங்க, இந்த போர்டு ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது, அங்கே இருக்க மாஸ்டர்ன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னால் பக்கத்தில் கூட போக முடியல. சரிம்மா நீ அது பக்கத்தில் எதுவும் இருக்கியா, ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் அடையாளம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. எனக்கு எதுவும் தெரியல, இங்கே எல்லாமே பார்த்தோம்னா கத்திக்கிட்டு இருக்கானுங்க, அலறிட்டு இருக்கானுங்க, உயிர் பலத்தில் ஓடிட்டு இருக்கானுங்க. சரிம்மா சரி கொஞ்சம் காமாகு ஏதாச்சும் ஒன்று சொல்லு, அசோசியேஷன்லேருந்து வேகமாக ஆள் அனுப்புகிறோம், கவலைப்படாத, அண்டர்ஸ் அங்கே தான் வந்துட்டு இருக்கானுங்க, இங்கே பாருங்க என்னால் சர்வே பண்ண முடியுமா, என்னை காப்பாற்றுவீங்களா, சரி அதோட கலர் சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அதோட கலரு, அதோட அப்பியரன்ஸ், அதோட பேர் ஏதாச்சும் ஒன்று சொல்லு, அப்போ தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறப்ப அது க்ரீன் கலரில் இருக்குன்னு சொல்லுவா பாருங்க. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இது கிரீன் கலரா, அடியே அங்கே இருக்காதுடி, 6 கலர் ஸ்மெல் பண்ண முடியும், ஓடிப்போன்னு சொல்கிறப்ப அங்கே கத்தி எடுத்துட்டு ஒன்று வந்துட்டு இருக்கோம்.
ஸோ யா அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபோனு பறக்க ரத்தம் தெறிக்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு அவ்வளோதான், என்ன சொல்றதுன்னு தெரில, செத்துட்டான்றது இவளுக்கும் புரிய ஆரம்பிக்கும். இந்த போட்டு சில பேர் வந்து அடக்கடிச்சு அப்படியே வெளில ஓடிடுவானுங்க. எங்கன்னு பார்த்தா ஸ்கூல் விட்டு வெளில ஓடிடுவானுங்க. சா எப்படா மிஸ் ஆனானுங்க, பாதி பேர் வெளில ஓட்டானுங்க பாரு. இங்கே பாரு கவலைப்படாத, மேலே ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டானுங்க, இந்த படி கீழெல்லாம் வர முடியாது, நம்ம மேலே போவோம், மேலே இருக்கவங்கள கண்டிப்பாக போட்டு தருவோம், ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மட்டும் மேலே போக ஆரம்பிப்பானுங்க. இந்த போய்ட்டு கத்தி கடப்பாறை டப்பா டுப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கதவு முன்னாடி போட்டு வச்சிருப்பானுங்க. ஸோ மேலே வந்து செக்யூராக இருக்கிறதா இங்கே நினச்சிட்டு இருக்கானுங்க. அந்த போட்டு வரப்போ ஒரு போட்டு வரும் பாருங்க, இவங்களாம் அழுவானுங்க. வந்து பார்த்தா ஒருத்தன் ஓடுவான், இன்னொரு பக்கத்து ஓடலான்னு சொல்லிட்டு ஓடுவானா, எங்க தம்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நடு மண்டையிலே வச்சு இன்னொரு ஆளுக்கு சாகடிச்சிடும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே மாட்டிக்கிட்டாங்க. ஏய் கேப்டன் அங்கே பார்த்தீங்களா, இங்கே ஏதோ ஒரு மேஜிக்கெல்லாம் எமிட் ஆகுது ஆறா, அதை ஃபஸ்ட்டு போட்டு தருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வேற யாரும் இருக்க மாட்டா, நம்ம ஜின்னா மாட்டியிருப்பா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அண்ணன் காப்பாத்துனேன்னு சொல்கிறதோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சுப்போம். ஸோ யா லவ் யூ ஸோ மச்.